கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பக்க நம்பர் 8, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1, 2 வார்த்தை. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைக்கப்பட்டன. வானத்து மலையும் நின்று போயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை தியானத்திற்கென்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையினுடைய மைய பொருள் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லிய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இங்கு பாருங்க, கர்த்தர் நோவாவையும் அவனோடு கூட இருந்த காட்டு விலங்குகளையும் நாட்டு விலங்குகளையும் பறவைகளையும் மற்றும் அத்தனையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவன் நினைவு கூர்ந்த பின்பு என்ன நடந்ததா? சகல ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைக்கப்பட்டன. வானத்து மலையும் நின்று போயிற்று. அடுத்த வருஷத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை ஆரராத் என்னும் மலை மேல் தங்கிற்று. அருமையான தம்பி தங்கச்சி, இந்த 6வது மாதம் தேவன் உங்களை நினைவு கூறுகிற ஒரு மாதம். ஒரு மாலை 5 மாதம் உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நினைத்தருளப்படாமல் இருந்திருக்கலாம். அநேக ஜெபத்திற்கு பதில் தாமதப்பட்டிருக்கலாம். அநேக காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 6வது மாதத்துல முதல் தேதியில தேவன் எப்படி நோவாவை நினைவு கூர்ந்தாரோ, அவனோடு கூட பேழையில் இருந்த சகல காட்டு விலங்குகளையும் சகல நாட்டு விலங்குகளையும் கர்த்தர் நினைவு கூர்ந்த உடனே வேதம் சொல்கிறது, சகல ஊற்றுக்கண்களும் நிறுத்தப்பட்டன, வானத்தின் மதகுகளும் அடைக்கப்பட்டன, வானத்திலிருந்து பெய்த மழையும் நின்று போயிற்று. அந்த பேழை ஆரராத் என்று சொல்லப்பட்ட மலை மேலே தங்கிற்று. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையும் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் இந்த மாதத்துல மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் நினைவு கூறுகிற ஒரு மாதமா இருக்கும். இந்த நோவாவை குறித்து உங்களோடு நான் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன் கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார்? அப்ப அதுக்கு முன்னாடி மறந்துட்டாரா? நினைப்பற்றவராய் இருந்தாரா? ஏன் இந்த வார்த்தை இந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைவு கூர்ந்தார், நினைத்து அருளினார் என்று எழுதியிருக்கு. இவர்கள் ஏன் அந்த பேழைக்குள்ளே போனார்கள்? எதற்காக அந்த பேழை உண்டாக்கப்பட்டது என்பதை இந்த காலை வேளையில அநேகர் நேரலையில் பார்ப்பாங்க. இந்த வசனத்தின் ஆழம் அகலம் நீளம் உயரம் தெரியாதவர்கள் இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளில இந்த வசனத்தினுடைய ஆழத்தை தேவாவியானுடைய வெளிச்சத்தோடு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா வேதம் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அதே அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. 8வது வார்த்தை சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆனா அந்த நாட்களில ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்று மேல் வசனத்துல வாசிக்கிறோம். பூமியிலே அக்கிரமம் பெரிதா இருந்ததா, மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறதை கர்த்தர் கண்டு தன் பூமியிலே மனுஷனை சிருஷ்டித்ததற்காக உருவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாரா, அவர் இருதயத்திற்கு அது விசனமாய் இருந்ததா. அப்ப நோவா காலத்துல வாழ்ந்த மனிதர்களுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததா இருந்தது. நோவா காலத்துல வாழ்ந்த மனுஷனை தேவன் உருவாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த அளவுக்கு மனிதர்கள் பாவத்திலே பெருகி போயிருந்தார்கள், அக்கிரமத்திலே பெருகி போயிருந்தார்கள். அவர்கள் கண் போன போக்குல, மனம் போன போக்குல
வாழ்ந்து தேவனை துக்கப்படுத்தினார்கள். அதனாலதான் வேதம் சொல்கிறது, மனுஷனை உண்டாக்கினதற்காக, மனுஷனை படைத்ததற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டா அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்ததாம். பாருங்க, உருவாக்கும் பொழுது சந்தோஷமாய் உருவாக்கினார். அவனுக்காக ஏதேனை உருவாக்கி கொடுத்தார். அவனுக்காக ஊர்வன, பரப்பன, வானத்து நட்சத்திரங்கள், வானத்தில் இருக்கிற சுடர்கள் எல்லாவற்றையும் அவர் தான் உருவாக்கினார். சமுத்திரங்களை உருவாக்கினார். வெட்டாந்தரை அவர் உருவாக்கினார். எல்லாவற்றையும் உருவாக்கும் பொழுது தேவன் பார்த்த ஒன்னே ஒன்று, எல்லாவற்றையும் நல்லது 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 என்று கர்த்தர் கண்டார். வானத்தை உருவாக்கி, வானத்துல நட்சத்திரங்களை, சூரியன், சந்திரன் எல்லாம் உருவாக்கிட்டு கர்த்தர் நல்லது என்று கண்டார். ஊர்வனவற்றை உண்டாக்கி, பரப்பனவற்றை உண்டாக்கி கர்த்தர் நல்லது என்று கண்டார். எல்லா ஆழங்கள், ஊற்றுக்கண்கள், தண்ணீர்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி கர்த்தர் நல்லது என்று கண்டார். எல்லாவற்றையும் நல்லது 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 என்று கண்டார். ஆனால் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று பார்த்து அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உருவாக்கி, அப்பொழுது அவர் நினைக்கிறாரு, இப்பொழுது மனிதனுடைய படைப்பு, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட துணை நல்லது என்று கர்த்தர் கண்டார். அப்படி நல்லதாய் அவர் பார்த்து 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 உருவாக்கின அந்த மனிதர்கள் தேவனுக்கு என்ன கொடுத்தார்களா? அவர்களை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்களா? தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தும்படி வாழ்ந்து கொண்டார்கள். அந்த காலகட்டத்துல தான் இப்படி மனிதர்கள் ஒரு பக்கம் பாவம் செய்து தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காலகட்டத்துல ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு குடும்பம் தேவனுடைய பார்வையில கிருபை பெற்ற குடும்பமா இருந்தது. தேவனுடைய பார்வையில நன்மையும் செம்மையுமானதை செய்யக்கூடிய ஒரு குடும்பமா இருந்தது. தேவனுடைய இருதயத்தை மகிழ்விக்கக்கூடிய, சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு குடும்பமா இருந்தது. அந்த குடும்பம் தான் வேதம் சொல்லுது நோவாவுடைய குடும்பம். கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கார், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அப்ப நோவா என்கிற அந்த குடும்ப தலைவனை கர்த்தர் இந்த இடத்துல மையப்படுத்தி காண்பிக்கிறார். பெரும்பாலும் இந்த வேதத்துல ஆண் புத்தர்களை மையப்படுத்தி தான் அதிகமா எழுதப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ என்று எழுதியிருக்கும். அப்ப அந்த குடும்பத்தை எல்லாம் அதுல மறைமுகமாய் சொல்கிறார். முதல்ல குடும்ப தலைவர்களை அதிகம் மையப்படுத்தி இந்த வேதத்துல நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல நோவாவுக்கோ அப்படின்னா நோவாவுக்கு பிளஸ் அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் 3 பேர்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனைவிகள், மொத்தம் 8 பேருக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இப்ப இந்த கிருபை கிடைத்த மனிதன் செய்த நற்காரியங்களை 14ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தால் கர்த்தர் சொல்றாரு, அந்த நோவாவை பார்த்து கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நீ அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீ கொப்பேர் மரத்தா உனக்கு ஒரு வேலையை உண்டாக்கு. அப்ப கிருபை கிடைச்சிச்சுன்னா அந்த கிருபை கிடைத்த மனுஷன் தேவன் சொல்லுகிற காரியத்தை அவன் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில அவனை நினைவு கூறுவாரு. இவனுக்கு என்ன சொல்றாரு? கொப்பேர் மரத்தால ஒரு பேலையை, ஒரு கப்பலை நீ உருவாக்கணும். அது இத்தனை பண்ண வேண்டிய விதத்தை அடுத்து 15ஆம் வசனத்தை சொல்றாரு, நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை குடும்பத்தை நடத்த வேண்டிய விதம், பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதம், செபிக்க வேண்டிய விதம், வேதத்தை படிக்க வேண்டிய விதம், ஊழியம் செய்ய வேண்டிய விதம், கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்க வேண்டிய விதம், வரங்களை பயன்படுத்த வேண்டிய விதம், ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு விதமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் நீ என்ன பண்ணணும்? வலையை போடு. அப்ப அந்த வலை போடுவதற்கு ஒரு விதம் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் நடந்து நீ திரியணும். நீ எந்த அளவுக்கு நடந்து நடந்து ஒவ்வொரு பக்கம் திரியிறியோ அத்தனை பகுதிகளையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப வேதத்துல ஒரு சில ஒழுங்குகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஒழுங்கின்படி நம்ம பார்க்கும் பொழுது, நடக்கும் பொழுது, அது கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிற தெய்வமா இருக்கிறார். பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, நீ பண்ண வேண்டிய விதம். நீ மாட்டில ஒரு கப்பலை உருவாக்கி இருக்கக்கூடாது. இந்த கப்பலுக்கு வடிவமைத்திருக்கிறார் கர்த்தர். அது போலதான் உங்க குடும்பத்தை கர்த்தர் வடிவமைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் வடிவமைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, பிள்ளையில் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் தேவன் தான் அதை கொடுக்கிறாரு. அவர்களை வளர்க்க வேண்டிய விதத்துல நீ வளர்க்கணும். அப்பொழுது கர்த்தர் உனக்கு கூடி கொடுப்பார். நீயா உன் மனப்படி வளர்க்க கூடாது. அவைகளை வளர்ப்பதற்கு கர்த்தர் ஒரு அருமையான திட்டம் வைத்திருக்கிறார். நீங்க மனவாவுடைய மனைவி கிட்ட கர்த்தர் சொல்றாரு, அவனை நீ வளர்க்க வேண்டிய விதம் என்று சொல்லி அங்க ஒரு பட்டியலையே சொல்றாரு. இப்படியெல்லாம் நீ அவனை வளர்க்கணும்
அவன் நசரேனா இருக்கணும். அவனுடைய முடி தலைப்பு சிறப்பிக்கப்படக்கூடாது. அவன் இந்த உலகத்துல இருக்கிற வரையும் இப்படிப்பட்ட மனிதனா இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தாயினிடத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்றாரு. அருமையானவர்களே, இங்க அந்த பேழையை, அந்த கப்பலை, அந்த படகை உருவாக்க வேண்டிய விதத்தை குறித்து கர்த்தர் சொல்றாரு. என்ன செய்யணும்? முதல்ல மரம் சொன்னாரு. அந்த மரத்துல அறைகளை சொன்னாரு. பாருங்களே, வேதம் சொல்லுது 14, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும் கீழ் பூசு, தார் பூசு, அதுல உள்ள தண்ணி வந்துடாத அளவுக்கு அதுக்கு பெயிண்ட் கொடு. இதெல்லாம் நீ செய்யணும். இதெல்லாம் உன்னுடைய வேலை தான். நீ எல்லா வேலையும் அறைகளை உண்டாக்கணும், மேல் தட்டு உருவாக்கணும், அதுக்கு மேல ஒரு தட்டு உருவாக்கணும், அதுக்கு கீழே ஒரு தட்டு, 3 அறைகளை உடையதாக அந்த வேலை இருக்கணும். ஆனா கதவு ஒண்ணு இருக்கணும், ஜன்னல் ஒண்ணு இருக்கணும். எல்லாவற்றையும் நான் சொல்லுகிற விதமாக நீ செய்யணும். அப்பொழுதுதான் நீயும் உன்னுடைய குடும்பமும் மகா பெரிய அழிவில் இருந்து நீங்க பாதுகாக்கப்பட முடியும். அப்ப அருமையானவர்களே, நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் சொல்லுகிற ஆலோசனையின்படி நம்ம வாழ்க்கையை, குடும்பத்தை, ஊழியத்தை, நம்முடைய பிரயாணங்களை, நம்முடைய பிள்ளைகளை நம்ம அமைக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். தேவனுடைய பிள்ளைகளை இங்கு பாருங்களே, வேதம் சொல்லுது நீ பண்ண வேண்டிய விதம். 15ஆம் வசனம், நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 30 முழ உயரம், அதனுடைய உயரம் 30 முழம், அகலம் 50 முழம், அதனுடைய உயரம் 30 முழம், நீளம் 300 முழம், நீளம் 300, அகலம் 50 முழம், அடுத்து உயரம் 30 முழமா இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ண வேண்டும். பாத்தீங்களா, அவ்வளவு பெரிய 300 அடி நீளத்துல இருக்குது அந்த பெரிய பேழை. நீளமே 300 அடியா, 300 முழமா. ஆனா அதுக்கு ஜன்னல் எத்தனை தான் இருக்கணுமா? ஒரே ஒரு ஜன்னல் தான். ஏன்னா எல்லா இடத்துல ஜன்னல் இருந்தால் கசிவு ஏற்படும், காற்று அடிக்கும், உயர பேழை போக போக பயங்கரமான டேமேஜ் உண்டாகும். அப்ப கர்த்தர் எவ்வளவு ஞானமா ஒரே ஒரு ஜன்னலை வையுங்கிறார். அதுக்கு பாருங்களே, அதுக்கு பண்ண வேண்டிய விதத்தை குறித்து இன்னும் அவர் சொல்றாரு. பேழையின் கதவு அதை செய்து மேல் தட்டுக்கு 1 முழம் கீழே, 16 வசனம், நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். அப்ப பாருங்க, முதல் தட்டு, 2ஆம் தட்டு, 3ஆம் தட்டு, முதல் மாடி, 2ஆம் மாடி, 3ஆம் மாடி எல்லாம் சொல்ற. இப்படி எல்லாம் நீ செய்யணும். அப்ப பண்ண வேண்டிய விதத்தை அவனுக்கு அழகா சொல்லி கொடுத்தாரு. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 22, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? தேவன் சொன்னாரு, மனுஷன் செஞ்சான். தேவன் சொன்னாரு, ஊழியக்காரன் செஞ்சான். தேவன் சொன்னாரு, அவருடைய பிள்ளையாகிய ஒரு மனுஷன் அப்படியே செய்தான். கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த 6வது மாதம் கர்த்தர் சொல்றத மட்டும் நம்ம செய்வோம். நம்மளை கர்த்தர் நினைவு கூறுவோம். நாம ஒன்னை செய்யாதபடி, நம்ம யோசனையின்படி ஒன்னை உருவாக்காதபடி, நம்ம யோசனையின்படி நம்முடைய ஓட்டத்தை அமைத்துக் கொள்ளாதபடி கர்த்தரிடத்துல போய் கேட்டால் கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார். தாவீது போய் கர்த்தரிடத்துல கேட்கிறார், நான் தண்டை பின்தொடரலாமா? அவர்களை என்னை பிடித்து பெலிஸ்தரிடத்துல கொடுப்பார்கள் என்று கேள்விப்படுகிறேனே, அது உண்மையா? அவர்கள் என்னை கொடுப்பார்களா? நான் போகலாமா? நான் இருக்கலாமா? நான் இந்த இடத்துல போய் தங்கலாமா? எல்லாவற்றையும் தாவீது கர்த்தரிடத்துல ஒவ்வொன்றாய் விசாரிப்பான். கர்த்தர் ஒவ்வொரு விசாரிப்புக்கும் கரெக்டா பதில் கொடுப்பாரு. அப்ப இந்த 6வது மாதம் நீங்களும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் கர்த்தரிடத்துல கேளு, ஆண்டவரே இந்த வேலையை நான் செய்யலாமா? இந்த ஊழியத்தை நான் செய்யலாமா? இந்த இடத்துக்கு நான் ஜெபம் பண்ணலாமா? இந்த வீட்டுக்குள்ள நான் பிரவேசிக்கலாமா? இந்த இடத்துல என்னுடைய பிள்ளைகளை பள்ளியில சேர்க்கலாமா? இந்த இடத்துல இந்த தொழிலை நான் ஆரம்பிக்கலாமா? இந்த ஊருக்கு நான் பிரயாணம் பண்ணலாமா? இந்த வஸ்திரத்தை நான் எடுக்கலாமா? இந்த இடத்துல எங்களுடைய சம்பாஷணை வைத்துக் கொள்ளலாமா? எல்லாவற்றையும் நீங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தரிடத்துல கேட்டு கேட்டு செஞ்சீங்கன்னா கர்த்தர் எல்லா காலத்திலும் உங்களை நினைவு கூறுவார். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த மனுஷன் இப்ப என்ன செய்யறாரு பாருங்களேன். வேதம் சொல்கிறது, அவர் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவருடைய வயதை குறித்து ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டனது. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெரும் மழை பெய்தது. அவனுக்கு வயது 600 வயது. 2வது மாதம் அவன் உள்ள பிரவேசிக்கிறான். அவன் வெளியே வர்றப்ப வயதை குறித்து வேதம் சொல்கிறது. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா?
அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்திலே 1ஆம் மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. கிட்டத்தட்ட 1 வருடம் அவன் ஜலத்திலே மிதந்து கொண்டிருந்தான். பேழைக்குள்ளே அவன் அடைக்கப்பட்டிருந்தான். பேழைக்குள்ளதான் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 நாட்கள் மழை பெய்தது, 150 நாட்கள் அது பிரவாகித்துக் கொண்டிருந்தது, திரும்பவும் 150 நாட்கள் வடிந்தது, திரும்பவும் 40 நாட்கள் அந்த ஜலம் அப்படியே குறைந்து கொண்டே வந்தது. அப்ப முதல்ல ஒரு 40, அப்புறம் ஒரு 150, அப்புறம் ஒரு 150, அப்புறம் ஒரு 40, அப்புறம் 7 நாள் பொறுத்து புறாவை விட்டான், அப்புறம் 7 நாள் பொறுத்து புறாவை விட்டான். இதெல்லாம் நீங்க கவுண்டிங் பண்ணி பாத்தீங்கன்னா 394 நாட்கள் அவன் அந்த வேலையிலே மிதந்து கொண்டிருந்தான். இவ்வளவு நாட்கள் அவனுடைய வாழ்க்கை அந்த 300 அடி நீளத்துல 300 முழ உயரத்துக்குள்ள 300 அடி அகலத்துக்குள்ளதான் அவனுடைய வாழ்க்கையே இருக்கு. அவனால ஒன்னும் உலகத்தை பார்க்க முடியும். வெளியில என்ன நடக்குது, பெரிய இரைச்சல் கேக்குது, வெளியில பெரிய அபாய குரல் கேக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் பூமி என்னாச்சு, பூமியில இருக்கிற உறவுகள் என்னாச்சு, பூமியில இருந்த மனிதர்கள் என்னாச்சு, பூமி என்ன எப்படி நடந்துச்சு எதுவும் தெரியல. அதுக்குள்ள அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஒருவேளை அது இருட்டு நிறைந்த ஒரு பிளேஸா இருக்கலாம், ஒருவேளை இருள் சூழ்ந்த ஒரு பகுதியா இருக்கலாம், அவனுடைய தேவைகள் நிறைய இருக்கலாம், பலவிதமான நெருக்கம். 1 வருஷம் ஒரு பேழைக்குள்ள அவன் வாழ்வது, அவனோடு கூட விலங்குகளும் காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும், அவன் கண்ணு பார்க்கிற இடம் பூரா வெறும் விலங்குகள் பறவைகளா தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில அவன் அந்த பேழைக்குள்ள இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் வேதம் சொல்வது, ஒரு நாள் கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். எதற்காக? அந்த பேழையை விட்டு வெளியே கொண்டு வர. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல வருடமாய் ஒரே சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ, பல வருடமாய் ஒரே பிரச்சனையில நீங்கள் மிதந்து கொண்டு இருக்கிறீங்களோ, பல வருடமாய் தரித்திரம், வறுமை, கண்ணீர், துக்கம், பாடுகள், அவமானங்கள் உங்களை நெருக்கி 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 ஏவி உங்களுடைய வாழ்க்கையில பல பாடுகளை கொண்டு வந்திருக்கிறதும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் இன்னும் என்னை நினைவு கூறாமல் இருக்கிறாரு, இன்னும் என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வராமல் இருக்கிறாரு, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் நடைபெறாமல் இருக்கிறது, நான் எப்படி நோவா பேழைக்குள்ள அடைக்கப்பட்டது போல நானும் அடைக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறேனே, நெருக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறேனே, உபத்திரவத்துக்கு நடுவில் இருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை இந்த காலை வேளையில முதல் வாரத்தில் நீ வந்திருக்கலாம். பாருங்கள், யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். சூரியனும் சந்திரனும் அவனை வணங்குவதை போல, 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்குவது போல, அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா அரிக்கட்டுகளும் அவனுக்கு முன்பாய் விழுகுவது போல அப்பாவுடைய அன்பை அவன் அபரிவிதமாய் பெற்றிருந்தான். அப்பாவுடைய பலவர்ண அங்கி அவனுக்கு கிடைச்சிச்சு. 12 பிள்ளைகளில அப்பாவுடைய அன்புக்கு இவன் ஒருவன் தான் பாத்திரமாய் இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாழ்க்கை, நெருக்கப்பட்ட வாழ்க்கை, ஒடுக்கப்பட்ட வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. முதலாவது பாத்தீங்கன்னா குழிக்குள்ள தள்ளப்பட்டான். அந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமானவர்கள் தான், தேவனுக்கு பிரியமானவர்கள் தான், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில காரணம் இல்லாமல் நீங்கள் ஒடுக்கப்படலாம், காரணம் இல்லாமல் நீங்கள் நிந்திக்கப்படலாம். வேதத்துல தாவீது சொல்றாரு, என்னுடைய சத்துருக்கள் பெருகி இருக்கிறார், எனக்கு நித்தமும் நித்தமும் நெருக்கமா இருக்கிறது, நான் சிங்கங்களின் பற்களுக்கு நடுவில் இருக்கிறேன், காரணம் இல்லாமல் எனக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிறார்கள் என்று சொல்லி அவர் புலம்புவதை நம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நான் ஆண்டவருக்கு உண்மையா தானே இருக்கிறோம், நல்லா தானே ஜெபிக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், ஆனா ஏன் எங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவம், ஏன் எங்களுடைய வாழ்க்கையில நெருக்கம், ஏன் எங்களுடைய வாழ்க்கையில பற்றாக்குறை, ஏன் என்னை கர்த்தர் இன்னும் நினைவு கூறாமல் இருக்கிறார், ஏன் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வராமல் இருக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். யோசேப்பு அப்படிதான் இருந்தான். குழிக்குள்ள விழுகும் பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி அபயம் விட்டிருப்பான் இல்லையா? ஆனா வேதம் சொல்கிறது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். 1 வருஷமும் நோவாவோடு தான் கர்த்தர் இருந்தார். ஆனா அவனை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஒரு நாளை வைத்திருந்தார். அந்த நாளில கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த 6வது மாசம் உங்களை கர்த்தர் நினைவு கூறுகிற ஒரு மாதம், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு மாதம், நீங்க இவ்வளவு நாள் பட்ட பிரயாசத்திற்கான பலனை அனுபவிக்கிற ஒரு மாசம். இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எனக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி உங்களை பச்சமா இயேசுவின் நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் ராகேலை நினைத்து அருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். இங்கு ஒரு அருமையான சகோதரியை நான் வேதத்துல வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனைவிதான் ராகேல் என்று சொல்லி வேதம் சொல்லும். ஆனால் அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் தடைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டு இருந்தது. கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில அந்த தடையை உருவாக்கி வைத்தார். வேதம் சொல்லி கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். இங்க ராகேலுக்கு மட்டும் இல்ல, நீங்கள் வேதத்துல வாசித்து பார்த்தா
ஆதியாகமம் 16:1 சாராய் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் ஈசாக்குடைய மனைவியாகிய ரெபெக்காள் மலடியாய் இருந்தார், கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். 3 முற்பிதாக்களினுடைய 3 மனைவிகள், ஒவ்வொரு பிதாவுக்கு இருக்கிற ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராலும் அநேக நாட்கள் அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தார். ஈசாக்குடைய மனைவியாகிய ரெபெக்காளும் அதே ஆசீர்வாதம் இல்லாமல் அநேக வருடம் இருந்தார். யாக்கோபுடைய நேசத்திற்கு பிரியமானவளாய் இருந்த ராகேலுக்கும் அதே ஆசீர்வாதம் தடை பண்ணப்பட்டது. 3 பிதாக்களுக்கும் பிடித்த மனைவிகளாய் இருந்தவர்களுக்கு அந்த 3 பேருக்குமே ஒரே தடை தான் காணப்பட்டது. ஆனா கர்த்தர் அப்படியே விட்டுல, ஆபிரகாமையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து ஈசாக்கு கொடுத்தாரு, ஈசாக்கையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து ஏசாவையும் யாக்கோபையும் கர்த்தர் கொடுத்தாரு. அதே போல நீங்க வாசித்தா யாக்கோப்புக்கும் கர்த்தர் கை நினைத்தருளி அருமையான யோசேப்பையும் பென்யமீனையும் கர்த்தர் கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். 3 பேருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அவருடைய குடும்பத்தை நினைவு கூர்ந்தார். இந்த மாதத்துல உங்களையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். எப்படி சாராயை நினைவு கூர்ந்தாரோ, எப்படி ரெபெக்காளை நினைவு கூர்ந்தாரோ, எப்படி ராகேலை நினைவு கூர்ந்தாரோ. இன்னும் பாருங்க, வேதத்துல எழுதப்பட்டிருக்கு, நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல மனோவாவுடைய மனைவியை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அவளுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அந்த அவளுக்கு தான் தேவன் எதை நினைவு கூர்ந்தாரா? சிம்சோன் என்கிற ஒரு மகனை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். இன்னும் நீங்கள் வேதத்துல வாசித்து பார்த்தா 1 சாமுவேல் 1:13 அன்னாளை கர்த்தர் கடாட்சித்தார், அன்னாளை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அங்க பார்த்தா அன்னாளுக்கும் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் அநேக வருடம் தடைப்படுத்தப்பட்டிருச்சு. 5 பாத்திரங்களை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இவர்கள் எல்லாருமே தடைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனா அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை முடியலங்க. கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஒருவேளை வீடு கட்டுற ஆசீர்வாதமா, அல்லது தொழிலின் ஆசீர்வாதமா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில படிப்பின் ஆசீர்வாதமா, அல்லது திருமண ஆசீர்வாதமா, அல்லது குழந்தை பாக்கியமா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில ஊழியத்தின் ஆசீர்வாதமா, அல்லது ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இத்தனை ஆண்டுகள் தடைபட்டு அது வளர்ந்து பெருகாதபடிக்கு மடங்கடிக்கப்பட்டிருந்தா, இந்த மாதத்துல முதல் செய்தியை கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். நோவாவை நினைவு கூர்ந்ததை போல, காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைவு கூர்ந்தது போல, அந்த பேழைக்குள் இருந்த 8 பேரையும் கர்த்தர் நினைவு கூர்ந்ததை போல, இந்த மாதம் கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை இந்த மாசம் மகிழ்ச்சியின் மாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். இன்னும் வேதத்துல சில காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். நெகேமியா எழுதின புஸ்தகம் 623வது பக்கத்துக்கு கடந்து வருவோம். நெகேமியா எழுதின எழுப்புதலின் புஸ்தகம். Thank you wonderful the Holy Spirit. 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 623வது பக்கம். Thank you wonderful the Holy Spirit. 6ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் கடைசி. Thank you. குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கைகளையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரணும். அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்ன கொஞ்சம் நினைத்தரணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம், அதே நெகேமியாவுல 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆவியானவரே, கர்த்தாதி கர்த்தரே, என்ன நினைத்தரணும். அவர் சொல்லுகிறாரு பாருங்க, அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த வார்த்தையை ஒரு ஆற்ற நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்கிறேன். என் தேவனே, இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியையும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். 2 முறை இந்த வார்த்தையை சொல்றாரு, என்னை நினைத்தருளும். இந்த ஜனத்திற்காக நான் என்னென்ன பிரயாசப்பட்டேன், இந்த ஜனத்திற்காக நான் எப்படியெல்லாம் இரவு பகலாய் தூக்கத்தை கெடுத்து இந்த மதிலை கட்டி எழுப்புவதற்காக இரவு பிரயாணங்களை நான் பண்ணினேன். என்னுடைய சொந்த வேலையை விட்டுவிட்டு இந்த தேசத்துல வந்து இந்த சுற்று அலங்கத்தை கட்டுவதற்காக இரவு பகலாய் நான் கண் விழித்து இந்த நாட்களிலே நான் ஓடி ஓடி உழைத்த அந்த உழைப்பை கொஞ்சம் நினைத்தருளும் என்று சொல்லி அந்த நெகேமியா என்கிற பக்தன் தேவனை பார்த்து சொல்ற ஒரே ஒரு ஜெபம், என்னை நினைத்தருளும். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் கூட உங்களுடைய தான தர்மங்கள், உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய ஜெபங்கள், நீங்கள் கர்த்தருக்காய் பட்ட ஒரு காரியத்தையும் மறந்து விடுவதற்கு அவர் அநீதிக்காரர் அல்ல. வேதம் சொல்லுது, உங்கள் பிரயாசங்களையும் உங்களுடைய உழைப்பையும் அவர் மறந்து விடுவதற்கு அநீதிக்காரர் அல்ல. அவர் நினைவு கூறுகிற ஒரு தெய்வம். அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
இன்னும் ஒரு அழகான வார்த்தை அதுல இருக்குது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. நினைத்தருளி, அந்த வார்த்தையை கவனிங்க. என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. 13 அதிகாரத்தை எழுதின 13 அதிகாரத்துல நெகேமியா 3 இடத்துல பார்த்து சொல்றாரு. 2 இடத்துல என்னை நினைத்தருளும் என்று சொல்றாரு. 3வது இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக, என்னை நினைத்தருளுவீராக. நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு என்னுடைய சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இந்த அலங்கத்தை கட்டி எழுப்புவதற்கு என் ஜீவனையும் பணைய வைத்திருக்கிறேன். எத்தனையோ எதிரிகளுக்கு நடுவில் நான் என்னுடைய ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் அவன் கேட்கிற ஒரே ஒரு விண்ணப்பம், என்னை கொஞ்சம் நினைத்தரணும். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் பிரயாசப்பட்டு கடந்த மாதத்துல ஊழியம் செஞ்சீங்க, ஜெபம் பண்ணுனீங்க, ஓடுனீங்க, ஒழைச்சீங்க, எவ்வளவோ உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த ஊழியத்துக்கு செலவு செஞ்சீங்க. அதெல்லாம் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதிக்காரர் அல்ல, அல்லது மறந்து விடக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அவர் ஜீவன் உள்ள தேவன். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நினைப்பூட்டுகிற ஒரு தெய்வம். பாருங்களே, அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல ஒரு புறஜாதியானை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை. எல்லாரும் தயவுசெய்து அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வருவோம். அங்க எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அவனை குறித்து அந்நிய ஜாதியான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பேதுரு வரும்பொழுது சொல்றாரு, அந்நிய ஜாதியாரோடு போக்குவரத்தா இருப்பது எனக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லும் பொழுது அந்த மனுஷனை இவனை குறித்து தான் அவர் சொல்றாரு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. இந்த மனிதன் யார் தெரியுமா? 1ஆம் வசனத்தை பாருங்க. 10:1 இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நெலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தோனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். இந்த மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கு பாரு. எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டிருந்தான். பட்டாளத்துல ஒரு பெரிய பதவியிலே அவன் இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுது, தன் வீட்டார் அனைவரோடு கூட உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இவனை குறித்து நீங்க அடுத்த பகுதியில 28ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா, அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியாரோடு கலந்து அவர்களிடத்துல போக்குவரத்துமாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். இவனை குறித்து வேதம் சொல்றது அந்நிய ஜாதியான், அந்நிய இனத்தான். அவன் யூத குலத்துல பிறந்தவன் அல்ல, வேற இனத்துல பிறந்தவன் தான். ஆனா தேவனை தெய்வமா ஏற்றுக்கொண்டு, கர்த்தரை தெய்வமா ஏற்றுக்கொண்டு, பிதாவை தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவன் இருக்கிற பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அவன் ஜெபம் பண்றான். 2ஆம் வசனம் பாருங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். இப்ப பாருங்க, இவன் மட்டும் கர்த்தரிடத்துல பயம் உள்ளவன் அல்ல, தன் வீட்டாரோடு கூட பயம் உள்ளவனா, வீட்டார் அனைவரோடு கூட உட்கார்ந்து ஜெபம் பண்ணக்கூடியவனா இருந்தான். இந்த வார்த்தையை யோசுவா சொல்வாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்பேன். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்பதை இன்றைக்கே ஒரு முடிவு எடுத்து சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீட்டாரோடு உட்கார்ந்து ஜெபம் பண்றோமா? வீட்டாரோடு உட்கார்ந்து ஓவாசிக்கிறோமா? வீட்டாரோடு உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கிறோமா? வீட்டாரோடு இணைந்து தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வர்றோமா? வீட்டாரோடு பரலோகத்துக்குள் நம்ம பிரவேசிப்போமா? வேதம் சொல்லுது, ஒருவன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனா அவன் விசுவாசத்தை மறுதளிப்பான். முதலாவது நம்முடைய குடும்பத்தை விசாரிக்கணும் தேவனுடைய. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிறவர், உன் கூட 24 மணி நேரம் யார் இருக்க, உனக்கு சாப்பாடு கொடுத்து, உனக்கு வஸ்திரத்தை துவைச்சு கொடுத்து, உனக்கு நலம் விசாரித்து, திருமணம் முடிக்கிறப்ப உனக்கு வாக்கு கொடுத்திருப்பார், நீ வாக்கு கொடுத்திருப்ப, இன்பத்திலையும் துன்பத்திலையும் எல்லா காலத்திலையும் நான் உன்னோடு இருப்பேன் வாக்கு கொடுத்தார் இல்லையா? அவங்க தாங்க உன் கூட இருக்கிறவங்க. அவங்களை விசாரிக்கணும். வேதம் சொல்லுது, நீயும் உன் வீட்டாரும்
உள்ள வரணும்னு கர்த்தர் சொன்னார். நோவாவை பார்த்து பேழைக்குள்ள பிரவேசிங்க, நீ மட்டும் வான்னு அவர் சொல்ல, உன் குடும்பத்தையும் கூட்டிட்டு வா. அவன் போய் மனைவிட்ட கூப்பிடுறேன், வா போயிடலாம், பெரிய அழிவு வரப்போகுது. பிள்ளைகளை கூப்பிடுறேன், உடியாந்துருங்க, பெரிய அழிவு வரப்போகுது. மருமக்களை கூப்பிடுறேன், உடியாந்துருங்க, பெரிய அழிவு வரப்போகுது. மொத்தமா எல்லாரும் சேர்ந்து அந்த பேழைக்குள்ள பிரவேசித்தார். இப்ப பாத்தீங்களா, நோவா தன் குடும்பத்தாரோடு கூட பேழைக்குள் பிரவேசித்தார். கொர்நேலியு தன் குடும்பத்தாரோடு கூட உட்கார்ந்து ஜெபம் பண்றான். அப்ப தினந்தோறும் குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். பாத்தீங்கன்னா யோபுல இதை வாசிக்கலாம். தன் வீட்டாரு எல்லாருக்காகவும் அவன் தினந்தோறும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். தினந்தோறும் ஒருவேளை என் பிள்ளைகள் தேவனை மனதளவில துக்கப்படுத்தி இருப்பார்கள், மனதளவில தேவனுக்கு விரோதமாய் சிந்தித்து இருப்பார்கள், செயல்பட்டு இருப்பார்கள், ஏதோ ஒரு விதத்துல தேவனுடைய இருதயத்தை அவர்கள் காயப்படுத்தி இருப்பார்னு சொல்லி தினந்தோறும் யோபு தன்னுடைய குடும்பத்தாருக்காக பலி செலுத்தினார். அருமையான தம்பி தங்கச்சி, காலை வேளையில கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நீங்களும் நானும் என்ன பண்ணணும், நினைவு கூறும் பொருட்டு நம்ம அவரை தேடணும். தேவனுடைய பிள்ளைகள் இங்க பாருங்கள், அழகாய் வேதம் சொல்கிறது, கொர்நேலியு தன் வீட்டாரோடு உட்கார்ந்து ஜெபம் பண்றான். அப்போ திடீர்னு கர்த்தர் அவனோடு கூட தூதனை அனுப்பி பேசுறாரு, உன் தர்மங்கள் உன் ஜெபங்கள் நினைத்து அருளப்பட்டது. அப்ப இந்த மனுஷனுக்கு தேவன் நினைவு கூர்ந்து அவனுக்கு ஒரு தூதனை அனுப்பி பதில் கொடுப்பார் என்றார். அந்நிய ஜாதியானா இருக்கிறவனுக்கே கர்த்தர் பதில் கொடுப்பார் என்றார். இரவும் பகலும் செபிக்கிற உனக்கு பதில் கொடுக்காமல் இருப்பார். இந்த மாசம் சொல்லுங்க, என்னையும் நினைவு கூர்ந்து. சகரியா ரொம்ப வருஷம் அவன் ஆசாரிய ஊழியம் செய்யறான். எத்தனையோ வருடம் வேதம் சொல்லுது, கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் குற்றமற்றவர்களாய் 2 பேரும் இந்த உலகத்துல வாழ்ந்தார்கள். ஆனா சகரியா ஜெபம் பண்ண எல்லா ஜெபமும் கேட்கப்பட்டுச்சு. சகரியா படுத்தின எல்லா பலிகளும் தேவனுக்கு உகர்ந்த சுகந்த அது திரவியமா இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் தடையாவே இருந்துச்சு. ஒருவேளை அவங்க நினைச்சிருப்பாங்க இல்லையா, நாங்க இவ்வளவு வருஷம் ஜெபம் பண்றோம், இவ்வளவு வருஷம் ஆராதனை நடத்துறோம், இவ்வளவு வருஷம் கர்த்தருடைய ஆசாரிய ஊழியம் செய்யறோம், ஆனா என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வைத்திருக்கிறாரே. ஆனா கர்த்தர் அப்படியே விட்டுருலங்க, அவனுடைய வாழ்க்கையில அப்படியே முடிவு வரலங்க. கர்த்தர் ஒரு நாள் சகரியாவும் அவனுடைய மனைவியாகிய எலிசபெத்தையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். திடீரென்று ஒரு நாள் அவன் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இடத்துல தேவனுடைய தூதன் இறங்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல திருவுளம் பற்றினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மாதம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில தேடி வரும். தேவ தூதர்கள் உங்களை வீட்டுக்குள்ள வருவார்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்க வீட்டுக்குள்ள இந்த எல்லைக்குள்ள வருவார். இந்த மாத கர்த்தர் உன்னை நினைவு கூறுவார், உன்னுடைய வாழ்க்கையை நினைவு கூறுவார், உன்னுடைய தேவைகளை நினைவு கூறுவார், உன்னுடைய பிள்ளைகளை நினைவு கூறுவார், உன்னுடைய பிரயாசத்தை நினைவு கூறுவார், உன்னுடைய தான தர்மங்களை நினைவு கூறுவார், நீ கர்த்தருக்காய் பட்ட பாடுகளை நினைவு கூறுவார், கர்த்தருக்காய் பண்ணின யுத்தங்களை நினைவு கூறுவார், கர்த்தருக்காய் நீ ஓடின ஓட்டங்கள் பிரயாசங்கள் எல்லாம் அவர் நினைவு கூறுகிற ஒரு மாதம். மாதத்துல நிச்சயமாய் நீ நினைவு கூறப்படுவாய். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நினைவு கூறுதல் இறங்கி வரும். கொர்நேலியுவை கர்த்தர் நினைவு கூறுவார் என்றால் உன்னையும் கர்த்தர் நினைவு கூறுவார். சாராளை நினைவு கூர்ந்தார், லேயாளை கர்த்தர் ராகேலை நினைவு கூர்ந்தார், இன்னும் பார்த்தா எலிசபெத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்தார், அன்னாளை கர்த்தர் நினைவு கூர்ந்தார், மனோவாவுடைய மனைவியை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். வேதத்துல நிறைய இடத்துல தேவன் நினைவு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டது. உங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே என்ன தேவையோடு நீங்கள் இருந்தாலும் அந்த தேவையை கர்த்தர் நினைவு கூர்ந்து, முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சகம் முளைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை, புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பு உண்டாகும் தேவனுடைய பிள்ளைகளே, இடுக்கத்திற்கு பதிலாக விசாலமான வாசல் உண்டாகும் தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பு உருவாகும் தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில வளமிக்க தோட்டமாய் உங்களுடைய வாழ்க்கை மாறுகிற ஒரு மாதமாய் இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே. கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட கடந்து வாருங்கள். இங்கே ஆபிரகாமுடைய ஜெபமும் லோத்துடைய காரியத்தையும் வேதம் நமக்கு சொல்லுகிறதை நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். சோதோம் குமாரா பட்டணத்தினுடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்துல எட்டின பொழுது தேவ தூதர்கள் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை அழிப்பதற்காக புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆபிரகாம் பண்ணக்கூடிய ஒரு ஜெபம், பக்க நம்பர் 19, ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. சோதோம் குமாராவை அழிக்க 2 தூதர்கள் புறப்பட்டுட்டாங்க. தேவனுடைய திட்டம் அந்த பட்டணத்தை அழிக்கும்படி தேவன் இறங்கி இருக்கிறார். காரணம், அந்த பட்டணத்தினுடைய அக்கிரமம் தேவ சமூகத்துல எட்டினதான். வசனத்தை வாசிக்கலாம். 20வது வசனம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதனால், அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும்
நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படி அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்தான். பாருங்க, தேவ தூதர்கள் சோதோமை நோக்கி போறாங்க. எதற்காக போறாங்கன்னா, அவர்களுடைய கூக்குரல், அவர்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் தேவ சமூகத்துல போய் எட்டினதா. அப்ப நன்மையும் போய் எட்டும், தீமையும் போய் எட்டும். நல்ல காரியமும் பரலோகத்துல போய் சேரும், பூமியில நடக்கிற கெட்ட காரியமும் பரலோகம் பார்க்கும். தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுது, கர்த்தர் எவ்விடத்திலும் இருந்து நல்லவரையும் தீயவரையும் நோக்கி பார்க்கிறார். வேதம் சங்கீதக்காரர் சொல்றாரு, மனுஷரை எங்க தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். அப்ப சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில மனுஷர்களே ஏறி போக கர்த்தர் அனுமதிப்பார், சீமையை ஏறி போக கர்த்தர் அனுமதிப்பார். அப்சலோம் இவனுடைய வாழ்க்கையில கண்ணீரை உருவாக்கும்படி கர்த்தர் அனுமதித்தார். பாருங்க, வெறுக்காலாய் அவன் ஒலிவ மலை மேல ஏறி போனான், முகத்தை மூடிக்கிட்டே போனான். இப்படிப்பட்ட சம்பவங்களை கர்த்தரை அனுமதித்தார். ஏன்னா ஒரு சில பாவத்தினால கர்த்தர் அப்சலோமை எலும்ப கர்த்தர் இடம் கொடுத்தார், சீமையை எலும்ப கர்த்தர் இடம் கொடுத்தார், அதோனியா எலும்ப கர்த்தர் இடம் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் மனிதர்கள் ஒருவேளை நம்முடைய தலைமையில ஏறி போவதற்கு கர்த்தர் அனுமதிப்பார். தீயை நம்ம கடக்க வேண்டியது இருக்கும், தண்ணீரை நம்ம கடக்க வேண்டியது இருக்கும். நான் கடைசியில சொல்றாரு, செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டு. இப்ப இங்க பாருங்களே, இந்த சோதம் குமாரா பட்டணத்தை நோக்கி 2 தூதர்கள் போறாங்க. எதற்காக? அந்த அக்கிரமம் என் சமூகத்துல வந்து எட்டி இருக்குது, அவங்க பாவம் பயங்கர கொடியது என்று சொல்லி எங்களுக்கு செய்தி வந்திருக்குது. அது அப்படியா என்று பார்ப்பதற்காகவும் தேவனுடைய திட்டத்தை நாங்கள் அந்த பட்டணத்தில் நிறைவேற்றுவதற்காகவும் புறப்பட்டு போகிறோம் என்று சொல்லி அவர்கள் போகிற பாதையில ஆபிரகாம் நின்று ஜெபம் பண்றாரு. என்ன சொல்றாரு? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? அவர் கேட்கிறாரு. பெரிய ஒரு ஊரு சோதம் பட்டணம், குமாரா பட்டணம், அதுல 50 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த 50 பேர் இருந்தா நீ அந்த ஊரை அழிக்க கூடாதுன்னு சொல்லி இவர் விண்ணப்பம் பண்றாரு. உடனே கர்த்தர் அவருக்கு பதில் கொடுக்கிறார். பாருங்க, 25ஆம் வசனம். துன்மார்க்கரோடு நீதிமானை சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனை சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரா என்றார். அதற்கு கர்த்தர், நான் சோதோமிலே 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன். 50 பேர் இருந்தா நான் நிச்சயமாய் அந்த ஊரை என்ன செஞ்சிருவேன்? ரட்சிப்பேன், அழிக்க மாட்டேன். அப்போ ஒரு ஊருக்குள்ள அட்லீஸ்ட் 50 பேரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்து யோசிக்கிறேன், ஆபிரகாம் ஒருவேளை 5 பேர் குறைவா இருந்தா, திரும்பவும் கேட்கிறேன், 45 இருந்தா, 45 பேர் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன். திரும்பவும் ஜெபம் பண்றாரு, 40 பேர் இருந்தா, 40 பேர் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன். இன்னமும் ஜெபம் பண்றாரு, இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களிடத்துல பேசுறேன், ஒருவேளை அதுக்கு ஒரு 10 பேர் கம்மியா இருந்து 30 பேர் இருந்தா, அவர் சொல்றாரு 30 பேர் இருந்தாலும் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். இன்னும் ஜெபம் பண்றாரு, 20 பேர் இருந்தா, கர்த்தர் சொல்றாரு 20 பேர் இருந்தாலும் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். இன்னும் ஜெபம் பண்றாரு, இன்னொரு 10 பேர் மட்டும் இருந்தா, அவர் சொல்றாரு 10 பேர் அந்த பட்டணத்துல இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன். எவ்வளவுல தேவன் இரக்கம் உள்ளவர். ஆபிரகாம் கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றார். அவர் 50 அவரு ஒரு லிஸ்ட் வச்சாரு, 50ன்னு சொல்லப்ப 50 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். 45 கொண்டு வராரு, 45 இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன். 40 இருந்தாலும் அழிக்க மாட்டேன். 30 நீங்க எவ்வளவு இறங்குறீங்களோ அவ்வளவுதான் அவரு இறங்க. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரிடத்துல நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு அவர் இறங்கி வர்றாரு. உங்களுக்கு முன்னாடி அவர் கடந்து போகிறவரா இருக்கு. நீ ஒரு ஸ்டெப் வச்சேன்னா அவர் 2 ஸ்டெப் போகும். நீ முன்னாடி ஓடினேன்னா அவர் உனக்கு முன்னாடி ஓடுவார். நான் உனக்கு முன்னாடி போய் கோணலான பாதைகளை செவ்வைப்படுத்துவேன், கரடு முண்டான பாதைகளை சரிப்படுத்துவேன், பள்ளங்களை எல்லாம் நிரப்புவேன். கர்த்தர் உன்னை விட உனக்கு முன்னாடி போதல வாஞ்சி உள்ள தேவனா இருக்கிறார். எகிப்தில் இருந்து இஸ்ரவேலை விடுதலையாக்கி முன்னடந்து போற தேவனா இருந்தாராம், பின்னாடி வருகிற தேவனா இருந்தாராம். 2 விதத்திலையும் அவர்களை பாதுகாக்கிறவராய் இருந்தாராம். மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப ஆபிரகாம் நினைச்சிட்டாரு, ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இதுக்கு மேல அவர் செபிக்கல, 10 பேரோட நிறுத்திட்டார். ஏன்னா அவருடைய எய்ம் என்னன்னா 10 பேராவது இருப்பாங்க அந்த பட்டணத்துல. அவருடைய பட்டணத்துல 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது 10 பேர் இல்லைங்க, ஒரே ஒருத்தன் தான், ஒரே ஒரு லோத்து மட்டும் நீதிமானா இருந்தான். அவங்க நடக்கிற அக்கிரமத்தை பார்த்து தன் இருதயத்திலே பாதிக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு நீதிமானையும் ஆபிரகாமுடைய ஜெபத்தை நிமித்தம் பாதுகாக்க தேவன் சித்தம் கொண்டார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஆபிரகாம் பண்ணின ஜெபம் 10 பேருக்கு ஜெபம் பண்ண, ஆனா அங்க 10 பேர் இல்ல, ஆனா ஒருத்தர் இருந்தான் இல்லையா,
அந்த ஒருத்தனையும் கர்த்தர் கைவிடக்கூடாதுன்னு அடுத்த அதிகாரத்துல பாருங்க, 19ஆம் அதிகாரத்துல இவன் ஜெபத்தின் நிமித்தம் நடந்த காரியம் 16 வசனம் 19-16. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினார். நல்லா கவனிக்கிறீங்க, அவன் மேலதான் முதல்ல இரக்கம். அவன் மேல வச்ச இரக்கம் மனைவி மேல பாயுது, பிள்ளைகள் மேல பாயுது. பாருங்களே, அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அறியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இந்த இடத்துல லோத்துவை கர்த்தர் கரம் பிடித்து இழுத்து கொண்டு போவதற்கு யார் காரணம்னா ஆபிரகாம கர்த்தர் நினைச்சு பார்த்தார். ஏன்னா ஆபிரகாம் 50 பேர்ல இருந்து 10 பேர் வரையும் ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் அவர் நினைச்சது அட்லீஸ்ட் 10 பேர் கூட அங்க இருக்க மாட்டாங்க. நாமளும் அப்படிதாங்க நினைக்கிறோம். இந்த ஊர்ல இத்தனை பேர் இருப்பாங்க, நம்ம கணக்கு எப்பயுமே தப்புங்க, நம்ம கணக்கு போடுறது எல்லாமே தவறா போயிடும். அதனாலதான் கர்த்தர், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய யோசனைகள் என்னுடைய யோசனைகளும் அல்ல. நாம கூட நிறைய இடத்துல என்ன பண்ணிடுவோம், தவறா கணக்கு போட்டு. அந்த ஆயி பட்டணத்துக்கு போறப்ப அவங்க சொல்றது என்ன தெரியுமா, ஒரு 2000 பேர் போனா போதும், குறைஞ்ச பேர் போனா ஈஸியா ஆயி பட்டணத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், கவிழ்த்து போட்டலாம். அது சின்ன பட்டணம் தானே, நம்மவே பெரிய செங்கடலையே தாண்டிட்டோம், யோர்தானையே தாண்டிட்டோம், எரிகோவையே தாண்டிட்டோம், இத்தனை பெரிய மகா பெரிய இடையில இருந்தவங்களெல்லாம் நம்ம சங்கரிச்சுட்டு வந்துட்டோம். ஒரு சின்ன பட்டணத்துக்கு போய் எதுக்கு எத்தனை பேர் போனா, ஒரு 2000 பேர் 3000 பேர் போனா நம்ம ஆயி பட்டணத்தை ஈஸியா சுதந்திரத்துக்கலாம் நினைச்சாங்க. ஆனா இவங்க நினைத்த நினைவு தவறா போச்சு. கடைசியில பார்த்தா 30,000 பேர் போய் அந்த பட்டணத்துல ஜெயிக்கும்படி காரியம் மாறுதலா போச்சு. அப்ப நம்ம எப்பயுமே தப்பு கணக்கு போடுறவங்க, தேவன் எப்பொழுதுமே சரியான கணக்கு போடுவாங்க. நம்ம கணக்கு தவறாதான் இருக்கு. ஏன்னா நம்ம யோசனை மாம்சிக யோசனை, தேவனுடைய யோசனை அனந்த யோசனை உள்ளவர். அவர் தான் இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த மாசம் நான் உன்னை நினைவு கூறுவேன், உன் தொழிலை நினைவு கூறுவேன், உன் மனைவியை நினைவு கூறுவேன், உன் பிள்ளைகளை நினைவு கூறுவேன், உன் எதிர்காலத்தை நினைவு கூறுவேன். இந்த வருஷத்துல எத்தனை 5 மாசம் மடங்கி படுத்திருந்தே இல்லையா, உன்னை நான் நினைவு கூறுவேன். குழியிலிருந்து உன்னை நான் தூக்குவேன், சிறைச்சாலையிலிருந்து உன்னை நான் தூக்குவேன், அடிமைத்தனத்திலிருந்து நான் உன்னை தூக்குவேன். இன்னொரு வசனத்தை வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திரையாமோ 2:25 இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்து அருளினார், எகிப்தில் இருந்து விடுதலையாக்கி கானான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு, பலமிக்க தேசத்திற்கு, கர்த்தருடைய கண்கள் இருக்கிற தேசத்திற்கு, இரவும் பகலும் அவருடைய இருதயம் இருக்கிற தேசத்திற்கு, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் கர்த்தருடைய கண்கள் உலாவுகிற தேசத்திற்கு கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தாரா. எங்க இருந்து கொண்டு வந்தாரா? அடிமைத்தனத்தில் இருந்து விசாலமான ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தாராம். அத வேதம் சொல்லுது. யாத்திரையாம 2:25 24 இருக்கு, 25 இருக்கு. கர்த்தர் நினைத்தருளினார், கர்த்தர் நினைவு கூர்ந்தார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழும்பி நிக்கலாம்.